அனைவருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள். உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரர் யாரு அப்படின்னு கேட்டா பில் கேட்ஸ், அம்பானி இவங்க தான் உடனே ஞாபகத்துக்கு வரும். ஆனா இவங்க எல்லார விடவும் மிகப்பெரிய பணக்காரர் இருந்திருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் உலக பணக்காரர்களோட சொத்து மதிப்பை கணக்கிட்டு யாரு உலகத்தினுடைய முதல் பணக்காரர் அப்படிங்கிற பட்டியல் வெளியிடப்படுது. அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு உலகினுடைய முதல் பணக்காரரா இருக்கிறது யாரு அப்படின்னா டெஸ்லா நிறுவனத்தினுடைய தலைவரான எலான் மஸ்க். அவருடைய இன்றைய சொத்து மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 234 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாயா இருக்கு. அதே மாதிரி அமேசான் நிறுவன உரிமையாளரான ஜெஃப் பெசோஸ், பில் கேட்ஸ், முகேஷ் அம்பானி இப்படி இவங்களோட பெயர்களும் இந்த பட்டியல்ல இடம் பெற்றிருக்கு. ஆனா இவங்க எல்லாரும் வச்சிருக்க சொத்துக்களை விட ஒருத்தர் ரொம்ப அதிகமா, அதுவும் 800 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தார் அப்படின்னா நம்ப முடியுதா? அதுவும் அந்த மனிதர் ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா நம்ப முடியுதா? உலகின் மிகப்பெரிய பணக்கார தங்க அரசனான மான்சா மூசாவை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். மான்சா மூசா 1280வது வருஷத்துல ஒரு அரச வம்சத்துல பிறந்திருக்காரு. அவருடைய சகோதரர் தான் மான்சா அபுபக்கர். 1312வது வருஷம் வரைக்கும் அபுபக்கர் ஆட்சி செஞ்சிருக்காரு. ஒரு சாகச பயணத்துக்காக அபுபக்கர் தன்னுடைய ஆட்சியை துறந்து அட்லாண்டிக் கடல்ல 2000 கப்பல்கள், ஆயிரக்கணக்கான ஆண் பெண்கள் அடிமைகளோட அவர் பயணம் செஞ்சிருக்காரு. ஆனா அவரும் அவர் கப்பல், அதுக்கப்புறமா அவர் கூட்டிட்டு போன அடிமைகளும் திரும்பி வரவே இல்லை. இப்படி அபுபக்கர் விட்டு சென்ற ஆட்சிய மான்சா மூசா எடுத்து நடத்துறாரு. இவருடைய ஆட்சியில ஆப்பிரிக்காவில இருந்த மாலி ராஜ்யம் வேகமா வளர ஆரம்பிச்சது. நாட்டுல இருந்த 24 நகரங்களை மூசா இணைக்கிறாரு. மூசாவினுடைய ராஜ்யம் அட்லாண்டிக் கடல்ல இருந்து 2000 மைல்கள் வரை ஆப்பிரிக்காவில பறந்து விரிஞ்சிருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடுகளான நைஜர், செனகல், மொரிட்டானியா, மாலி, புர்கினா, காம்பியா, கினியா பிசாவ், ஐவரி கோஸ்ட், கினியா இது எல்லாத்தையுமே அவருடைய சாம்ராஜ்யத்துல இணைச்சாரு. இவருடைய நாட்டுல தங்கமும் உப்பும் தான் பெரிய வளங்களா இருந்துச்சு. பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தினுடைய கருத்துப்படி மூசாவினுடைய காலத்துல உலகத்துல இருந்த தங்கத்துல பாதி அளவு அவருடைய மாலில தான் இருந்திருக்கு. மான்சா மூசா தன்னை தேடி போறவங்களுக்கு தங்க கட்டிகளை தானமா கொடுப்பாராம். அது மட்டும் இல்லாம தங்கத்தை பாதுகாக்கிறதுக்காகவே தனி அரண்மனை தேவைப்பட்டதாவும், இதுக்காகவே அவர் அரண்மனையை கட்டி தங்கத்தை சேமிச்சு வச்சதாவும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. மத்திய கால வரலாற்றுல இப்படி ஒரு செல்வ வளத்தை அதிகம் வச்சிருந்தவரு மான்சா மூசா தான். இப்படி தங்கத்தினுடைய தாயகமா மாலி இருந்தாலும் அந்த நாட்டை பத்தி உலகத்துல யாருக்குமே அவ்வளவா தெரியல. மான்சா மூசா ஒரு நாள் சஹாரா பாலைவனம் மற்றும் எகிப்து வழியா மெக்காவுக்கு புனித யாத்திரை செல்ல முடிவு செய்யறாரு. இந்த யாத்திரை தான் இவரோட செல்வ வளத்தை பத்தி உலகத்துக்கு தெரியப்படுத்துச்சு. இந்த யாத்திரையில மான்சா மூசா ஒட்டகங்கள், பிற வண்டிகளோட 60,000 பேரோட புறப்பட்டாரு. அதிகாரிகள், வீரர்கள், பொழுதுபோக்காளர்கள், வணிகர்கள், ஒட்டக ஓட்டுநர்கள் மற்றும் 12,000 அடிமைகள், உணவுக்காக கிட்டத்தட்ட 10,000 செம்மறியாடுகள் அப்படின்னு ஒரு பெரும் பேரணிய அவர் கூட்டிட்டு போனாரு. அதை பார்க்கும்போது ஒரு பெரிய நகரமே பாலைவனத்துல நகர்ந்து போன மாதிரி இருந்திருக்கு. இந்த யாத்திரைக்கு போனவங்க எல்லாருமே தங்கத்தையும் பாரசீக பட்டு துணிகளையும் அணிஞ்சிருந்திருக்காங்க. 100 ஒட்டகங்கள்ல தூய தங்கம் எடுத்துட்டு போயிருக்காங்க. மான்சா மூசா போன வாகனம் தான் இதுவரைக்கும் சகாரா பாலைவனத்துக்குள்ள சென்ற மிகப்பெரிய வாகனமாவும் சொல்லப்படுது. பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியா இருந்த இந்த பயணம் எகிப்தினுடைய கெய்ரோ நகரத்தை அடைஞ்சிருக்கு. அங்கதான் மான்சா மூசாவினுடைய செல்வ வளம் மத்தவங்களுடைய பார்வைக்கு காண கிடைச்சிருக்கு. மூசா கெய்ரோவுல 3 மாசம் தங்குறாரு. தங்கத்தை ஆடம்பரமாவும் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. அதனுடைய விளைவா 10 வருஷத்துக்கு அந்த ஊர்ல தங்கத்தோட விலை குறைந்ததோடு மட்டும் இல்லாம பொருளாதாரமே சீர்குலைஞ்சிருக்கு. மூசாவினுடைய யாத்திரையால மத்த
மத்திய கிழக்குல சுமார் 1.5 பில்லியன் டாலர் அளவுக்கு பொருளாதார இழப்பும் ஏற்பட்டிருக்கு. இப்படி இவரால சீர்குலைந்த பொருளாதாரத்தை சீரமைக்கிறதுக்கு எத்தனையோ தடவை முயற்சி செஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னா தன்னுடைய புனித யாத்திரையின் போது மான்சா மூசா தங்கத்தை நிறைய வீணடித்தார் அப்படின்னாலும் தாராள மனசோட மக்களுக்கு அவர் அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு. அதுதான் உலகினுடைய கவனத்தை ஈர்த்துச்சு. மான்சா மூசாவினுடைய சொத்து மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 400 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. மான்சா மூசா தங்கத்தை மட்டும் அள்ளி கொடுக்கலங்க. இது போக மான்சா மூசா இலக்கியம், பள்ளிகள், நூலகங்கள், மசூதிகள் இது எல்லாத்தையும் உருவாக்குவதற்கும் நிதி கொடுத்திருக்காரு. தலைநகரமான டிம்புக்டு விரைவிலேயே உலக கல்வியின் மையமா மாறிச்சு. அங்க இருந்த சங்கூர் பல்கலைக்கழகத்துல படிக்கிறதுக்காக உலகெங்கும் இருந்து மக்கள் பயணம் செஞ்சு வந்திருக்காங்க. மூசாவினுடைய பிரம்மாண்டமான அரண்மனை இப்ப கிடையாது. ஆனா அவர் கட்டின பல்கலைக்கழகமும் மசூதியும் இன்னமும் இருந்துட்டு இருக்கு. இப்படி மக்களுக்கு தங்கத்தை அள்ளி அள்ளி கொடுத்த மான்சா மூசா தன்னுடைய 57வது வயதுல 1337வது வருஷத்துல இறந்துடுறாரு. அவருக்கு அப்புறமா அவருடைய மகன்களால அந்த பேரரசை ஒன்றிணைத்து ஆட்சி செய்ய முடியல. அவ்வளவு பெரிய ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு அந்த பேரரசு சிதைந்து போச்சு. இறுதியில ஐரோப்பியர்கள் மாலிய ஆக்கிரமித்த போது மூசாவினுடைய பேரரசு முற்றிலுமா முடிவுக்கு வந்துச்சு. வரலாற்றுல பணக்காரர்கள் பலர் இருந்திருக்கலாம். ஆனா 14வது நூற்றாண்டுல ஆப்பிரிக்காவில ஆட்சி செஞ்ச மன்னர் மான்சா மூசாவை விஞ்ச யாருமே இல்ல அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு மான்சா மூசாவினுடைய செல்வம் கணக்கிட முடியாத அளவுல இருந்திருக்கு.